கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 9:20, ரோமன்ஸ் 9:20. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் என்ன, ஒரு மனுஷனுக்கு ஒரு க்யூரியாசிட்டின்னு சொல்லுவோம்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குல்ல, அது என்னன்னா உங்களை கர்த்தரை கேள்வி கேட்குறதாக மாறக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பெருமையில் கொண்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அப்படியானால் மனுஷனே, ஏன்னா நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு மனத்தாழ்மையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் மனுஷ, தேவன் தான். ஏன்னா இதில் எந்த மாறுபாடான கருத்தும் கிடையாது. ஏன்னா நம்ம நம்மளுடைய அறிவு, நமக்கு தெரிய இருந்தவைகள் கொஞ்சம், ஆனால் கர்த்தர் நித்தியம், அவர் அளவிட முடியாது. நம்ம படைக்கப்பட்டவங்க, கர்த்தர் நம்மளை படைச்சவர். அப்போ என்னன்னா நம்ம கர்த்தரை நியாயம் தீர்க்கக்கூடிய, அவருடைய முடிவை நியாயம் தீர்க்கக்கூடிய நிலைமையில் நம்ம இல்லை. ஏன்னா யோபு 38வது அதிகாரம் 2வது வசனத்தில் கேட்குறாரு இல்லையா, ஏன்னா என்ன உனக்கு நீ என்ன ஞானத்தோடு நீ கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதா? ஏன்னா நீங்கள் கர்த்தரை நோக்கி இது பதில் பேசக்கூடியதா? எதிர்த்து தற்கிற நீ யாரு? ஏன்னா தேவனோட வாதம் பண்ணக்கூடியது. ஏன்னா என்ன, நீங்கள் அவருக்கு எதிராக பேசக்கூடியது, அவர் செய்து அவருடைய எதிர்த்து பேசக்கூடியது என்ன வருது? அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடியதாக. எப்படி? அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடியதாக. ஏன்னா இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆண்டவரே எனக்கு புரியல, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறதுக்கும், ஆண்டவரே நீங்கள் தப்புன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதுக்கு என்ன சொல்கிறாரு, உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? அடுத்து சொல்ல போகும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு இது உருவாக்கப்பட்டது சொல்லுவதற்கு அவர் ஒரு குயவன் களிமண் பாத்திரத்தை எடுத்து சொல்ல போறார். ஏசாயா 29வது அதிகாரம் 16வது வசனமாக இருக்கட்டும், இல்லை ஏசாயா 45:9 இருக்கட்டும், இது ரெண்டு சொல்லக்கூடியதாக. அப்போ உருவாக்கினவர் என்ன, உருவாக்கப்பட்டத்தின் மேலே அதிகாரம் உள்ளவர். அப்போ களிமண்ணுக்கு என்ன, ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை குயவனை பார்த்து. அப்போ என்னன்னா இங்கே சொல்லும்போது உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ ஒரு உருவாக்கினவரை பார்த்து கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? எனக்கு பெருமை இருக்குது, எனக்கு இது செய்வதற்கு இது இருக்குது, இல்லை எதிர்த்து கொள்ளக்கூடிய, தன்னை உயர்த்தக்கூடியதாக. அப்போ தேவனுடைய இருதயம் தேவனுக்கு எதிராக போகக்கூடாதுங்கிறத காட்டக்கூடியதா. 100வது சங்கீதம் 3வது வசனம் என்ன சொல்றாரு? அவரே நம்மை உருவாக்கினார், அவரே நம்மளை உண்டாக்கினார். அப்ப இங்க நம்ம கர்த்தர்ட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியாது என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். சரி, இப்போ நம்ம கர்த்தர்ட்ட எப்படி சேர்றது? இந்த நாளில் இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம கர்த்தர்ட்ட மனத்தாழ்மையை தான் வரணும். நம்ம அவரை குற்றம் சாட்டுறவங்களா வரக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நமக்குன்னு என்ன ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரோ, ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்று ஒரு வரையறை வைத்திருக்கிறத நம்ம முழுமையாக நம்பி என்ன பண்ணணும்? நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு தான் நம்ம எதற்காக படைக்கப்பட்டோன்னு தெரியும். அப்போ நான் கர்த்தர் படைத்த படைப்பிற்கு எதிராக, கர்த்தருக்கு எதிராக போனேன்னா அப்போ என்னை உருவாக்கப்பட்ட நோக்கத்திற்கே எதிராக போயிடுறேன். ஏன்னா எனக்கு தெரியாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களை கர்த்தர் எதற்காக படைத்தார் என்கிற முழுமையான காரியம் தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாம் குறைவுள்ள மனிதர்கள், நம்முடைய ஞானம் குறைவுள்ளது, நமக்குள்ள வெளிப்பாடு குறைவு. ஆனால் தேவன் அப்படி இல்லை. அப்போ நம்ம என்னதுன்னா, தேவனா இருக்கட்டும், நம்மளா இருப்போம். ஏன்னா இதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம தேவனை கேள்வி கேட்கக்கூடியவங்களா, தேவனை குற்றம் சாட்டக்கூடியவங்களா, தேவனை எதிர்த்து மறுத்து நிற்கக்கூடியவங்களா நம்ம மறக்கூடாது. ஏன்னா நம்ம தேவனாய் இருக்கும்போது தான் நமக்கு சமாதானம். அப்போ என்னன்னா, முதல்ல உங்களுக்கு என்ன புரியணும்னா, எனக்கு எல்லாம் தெரியாதுங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, எனக்கு எல்லாம் தெரியாது.
அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்லும்போது நீங்கள் கர்த்தரை சார்ந்து வாழ்வீங்க, ஒரு மனத்தாழ்மையோடு இருப்பீங்க. அப்போ கர்த்தர் உங்களை எதற்காக படைத்தார் என்கிற நோக்கத்துக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் முதல்ல உங்களுக்கு நீங்கள் காண்கிற இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே புரியுதா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு ஏன் கண்ணாடியில் உங்களை பாருங்க, உங்களை நீங்களே புரிஞ்சு கொள்ள முடியுதா? இல்லையே. அப்போ எப்படி உங்களை படைத்தவரை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும்? அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை படைத்ததனுடைய நோக்கத்தை முழுமையாய் விசுவாசித்து வாழ்வீர்களா? வல்ல பிதாவே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, தேவன் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன டிசைன் கொடுத்துருக்கீங்களோ அதை முழுமையாய் நம்பி, ஆண்டவரே, உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.